பாஜக கூட்டணிக்கும் இடையேதான் அகில இந்திய அளவிலே நமக்கு போட்டி. பாரதிய ஜனதா கட்சி என்பது வேறல்ல. மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற கோட்சேயை உறுப்பினராக கொண்ட ஜனசங்கத்தினுடைய மறு வடிவம் ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு குழந்தைதான் பாரதிய ஜனதா கட்சி. மகாத்மா காந்தி இறந்த நேரத்தில் இந்திய ஒன்றியத்தில் இருந்த அத்தனை மக்களும் பாவிகள் சுட்டு கொன்று விட்டார்களே, இந்த கட்சி இருக்கலாமா இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த ஜனசங்கம் என்கின்ற அந்த கட்சி இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அந்த கட்சியினுடைய மறு உருவமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்திருக்கிற குஜராத்துக்கு முதல்வராக இருந்து இன்றைக்கு இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இன்றைக்கு நெல்லையிலே ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். இனிமேல் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காது, தேர்தலுக்கு பின்னாலே இருக்காது. ஜோதிடம் சொல்வதற்கு மோடி அவர்களே, தேர்தலுக்கு பின்னாலே ஆட்சியிலே நீங்கள் இருக்க மாட்டீர்கள், இந்தியா கூட்டணி இருக்கும். எங்களுடைய தலைவர் தளபதி யாரை கைகாட்டுகிறாரோ அவர் இந்தியாவின் பிரதமராக இருப்பார். திராவிட முன்னேற்றக் கழகம் நிலைத்து நிற்குமே தவிர வீழ்ந்து விடாது. இதை வீழ்த்த எந்த சக்தியும் கிடையாது. பத்திரிகைகளை வைத்துக்கொண்டு மிரட்டி பார்க்கிறார். ஊடகங்கள் மூலமாக தவறான செய்திகளை சொல்லி பார்க்கிறார். இங்கே நாங்கள் வெற்றி வருவோம், அங்கே நாங்கள் வெற்றி வருவோம், இங்கே 20க்கு 20, அங்கே 15க்கு 15, இங்கே 40க்கு 40 என்று எல்லாமே கட்டுக்கதை என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும். மோடியை நிச்சயமாக பிரதமராக இருந்து எதிர்க்கட்சிகளை பாடாக படுத்தி இருக்கிற பிரதமர் மோடி அவர்களே, எதிர்க்கட்சியிலே அமர்ந்து கொஞ்சம் எப்படி எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள் என்கின்ற பாடத்தை தமிழ்நாடு மக்கள், இந்திய மக்கள் மோடிக்கு கற்றுத் தருவார்கள்.